போவாங்க, எனக்குலாம் வராது. ஸோ நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைமாக நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டு வந்தேன். யூஸ்வலாக வேணாம்னு சொல்லுவேன். இது பிகாஸ் there's a lot of மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. ஐ நோ த ட்ரில். இது எப்படி எங்கே கொண்டு போகணும், விஷன் வந்து எவ்வளோ பெருசாக வேணால் வைக்கலாம். இட்ஸ் அ வெரி டஃப் ப்ராசஸ். அண்ட் எல்லாருக்கும் ரெவென்யூ கிரியேட் பண்ணாமல் நோபடி வில் பி ஹாப்பி. ஐ நோ தட் ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு. கங்க்ராட்ஸ். கண்டிப்பாக ஜீவா சார் கிட்ட ஒரு ஒரு நல்லத்தனம் இருக்கு, அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ எம் ஆல்சோ கிரியேட்டிங் a very big indie record label. Very soon we are launching very big across the world. I've actually built a big massive studio, one of the biggest studios in Chennai, only for indie music. அவங்க எல்லாருக்கும் I'm going to give it for free and we're going to identify talent. Definitely உங்களோட கம்பெனியோட I'll be happy to collaborate. And artist, ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறது வந்து ஒரு மெட்ரோல ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதாவது ரொம்ப ஏழையா இருந்து பணக்கார மாதிரி நடிக்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. லாட் ஆஃப் நான் டே டு டே நான் வந்து ஆர்டிஸ்ட் மீட் பண்ணிட்டே தான் இருக்கேன், மியூசிஷியன்ஸ் எஸ்பெஷலி. அஃப்கோர்ஸ் இஃப் யூ கோ டு தி அதர் சைட் லைக் எடிட்டர்ஸ், டைரக்டர்ஸ், ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்னா ஒரு பயங்கரமான ஹசல் இது. அந்த ஹசல் வந்து I've been slogging for like almost 20 years now. அதை வந்து அந்த ஹசல்ல என்னெல்லாம் நான் கற்றுக்கிட்டேனோ, எப்பெல்லாம் வந்து எனக்கு ஒரு மொமெண்ட் கிடைச்சிருக்கும்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். நிறைய இப்போ இங்கே சிவா வந்திருக்காரு, அவர் ஹி வாஸ் வித் மிர்ச்சி முன்னாடி. நவ் இஸ் அ கிரேட் ஆக்டர். அவரோட ஃபிலிமுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மியூசிக் பண்ண வேண்டியது. தமிழ் படம் சொல்லி ஒரு படம் வந்தது இல்லையா? ஸோ அப்போ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ எமோஷனல், ஹாப்பி, என்னை கூட்டிகிட்டு போவார். அப்போ எனக்கு அதுலேருந்து கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. when somebody actually identifies you and tries to create a platform. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸி நம்ம, but there is just, இப்போ ஸ்பாட்டிஃபை எடுத்தீங்கன்னா is more than 400,000 songs coming in Spotify per week. ஸோ அந்த ஒரு 1 million songsல வந்து ஒரு 50 பாட்டு, அந்த 50 பாட்டுக்குள்ள இருந்து ஒரு 1 or 2 நியூ ஆர்டிஸ்ட் ஆர் ஐடென்டிஃபைட். இன்னைக்கு தட்ஸ் ஹவ் இட்ஸ் ஒர்க்கிங் டுடே. ஸோ அந்த ஆர்டிஸ்டா இருக்கணும்னா என்னென்ன பண்ணும் அப்படின்ற ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் இருக்கு மியூசிக்கலி. அண்ட் அஃப்கோர்ஸ் த மியூசிக் மேன்ஷிப் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து நாங்கள் பயங்கரமாக ஃபிகர் அவுட் பண்ண ட்ரை பண்ணி ஒரு ட்ரை டு கிரியேட் லேபிள். அண்ட் ஐம் வெரி வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் ஹேப்பனிங் பேரலி. ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி வில் அப்ரோச் யூ ஆர் யூ கேன் அப்ரோச் அஸ். there will be a lot of back and forth. And artists வந்து at the end of the day அவங்களோட மியூசிக் வந்து it should be reaching the masses and also அவங்களுக்கு நல்ல ரெவென்யூ கிரியேட் ஆகும். இதை சுற்றி I think we have to plan our next 5 or 10 years. And I think my biggest song is my first indie song. ஸோ அது என்ஜாய் மீ வந்து இட் கனெக்டட் டு பீப்புள். அது நாங்கள் பண்ணும்போது ஒன்றுமே யோசிக்கல. ஐ திங்க் லைக் ஒரு 10-15 ரூபா தான் செலவே பண்ணுவோம் அந்த பாட்டு பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வி ஷார்ட் அ வீடியோ வாட் எவர் ஹேப்பன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஐ திங்க் வி நீட் டு ஹேவ் லைக் 10-15 பிக் ஆர்டிஸ்ட். அப்படி வந்ததுன்னா நம்ம ஒரு பஞ்சாபி பாப் சீன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீனா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆச்சுன்னா தென் ஸ்கை இஸ் த லிமிட். எல்லா ஆர்டிஸ்டுக்கும் யூ கேன் டெஃபினெட்லி மேக் இட் பிக். அதை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஆசை. அதனால தான் ஓடி வந்தேன். நான் மைக்கை பிடிங்கி இந்த மாதிரிலாம் நான் கூப்பிட்டு பேசுறதே இல்லை. கண்டிப்பாக பயங்கரமாக பண்ணலாம். ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ டூ. அந்த நெவர் கெட் டெஸ்பரேட். தட்ஸ் வாட் ஐ கேன் சே ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்கேயாவது பண்ணது என்னைக்கா ஒரு நாள் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஃப்ரம் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஃபெல்ட் தட். பயங்கரமாக ஒர்க் பண்ணுங்க அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஆடியன்ஸ். அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் கனெக்ஷன். அதுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் ரொம்ப டெஸ்பரேட்டாக போய் அந்த வியூஸ்லாம் போட்டு காசு கொடுத்து முதல் நாள் 1 million வாங்கி அது இதுன்னு பண்ணி எல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல வாங்கி போட்டு அதெல்லாம் தேவையில்லை. அது எல்லாமே நடக்கும். ஸோ மியூசிக்கை நல்லா பயங்கரமாக கிரியேட் பண்ணுங்க. பீப்புள் லைக் ஜீவா, வி நீட் குட் பீப்புள் வித் இன்க்ரெடிபிள் ஸ்கில்ஸ் லைக் கார்பரேட் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கை இஸ் த லிமிட். நம்ம செம்ம டேலண்ட். நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 லட்சம் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஃப்ரம் மை சர்வே. பயங்கரமா நம்ம ஒரு we can create a big genre for ourselves. And all the best Jiva sir and the entire team. Thank you. Yes sir, and we would also